அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனை கண்டதும் துன்பத்தால் கோசலை தாய் அழுதல். பாடல் எண் 899. திருமேக மழை விரைவை திசைகளெல்லாம் பூணுதல் போல் அருந்தாயை செய்தியதே அடைந்ததவன் காணும் முன்னே, பெருந்தாயாம் அவளும் உடன் பெரும் வானம் போல் எழுந்தாள், வரும் மகனை கண்டதுமே வான் மழை கண் போல் பொழிந்தாள். இதுவே 899வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். திருமேக மழை விரைவை திசைகளெல்லாம் பூணுதல் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம், திரு என்னும் மேன்மை மிக்க மழையை பொழியக்கூடிய மேகமானது கொண்ட விரைவினை எல்லா திசைகளும் விரைவாகவே அணிந்து கொள்வதைப் போல், மழையானது ஒரு திசையிலே துவங்கினாலும் விரைவாகவே அனைத்து திசைகளிலும் விரைவாகவே சென்று பொழிவதைப் போல அருந்தாயை செய்தியதே அடைந்ததவன் காணும் முன்னே, அவ்வாறு மழையின் வேகமானது மிகவும் விரைவாகவே எல்லா திசைகளிலும் சென்று பரவுவதைப் போல அந்த கோசலை தாயை, அரிய தாயாகிய அந்த கோசலை தாயை பரதன் வரப்போகிறான் என்கிற அந்த செய்தியானது பரதன் அங்கே சென்று சேர்வதற்கு முன்னாகவே அவளை சென்று அடைந்தது. பெருந்தாயாம் அவளும் உடன் பெரும் வானம் போல் எழுந்தாள். பெருந்தாய் என்கிற வயதிலே பெரியவளும் அன்பிலே மூத்தவளும் ஆகிய அந்த தாயும் அவனை கண்டதும் வானமானது மேலே எழுந்து நிற்பதைப் போலவே அவளும் வானம் போல் அவனை கண்டதும் மேலே எழுந்து நின்றாள். வரும் மகனை கண்டதுமே வான் மழை கண் போல் பொழிந்தாள். தன்னை நோக்கி வருகை செய்த அந்த மகனை கண்டதுமே தான் கொண்ட துன்பத்தை அவள், வானமானது தான் கொண்ட துன்பத்தை தாங்க முடியாமல் உடனே மழையாக பொழிந்து, வானத்தின் கண்ணீர் மழையாக பொழிவதைப் போல் அந்த தாயுடைய கண்ணீரும் வான் மழை போல் வெளிப்பட்டது. இதுவே 899வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 900வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.